யாத்ராகம புஸ்தகத்தில் முழுவதும் யாத்திரையை குறித்த, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போகும் வரைக்கும் இருக்கும் எல்லா யாத்திரையையும் குறித்தும் அங்கே விவரிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் விசேஷித்த விதமாக இந்த சம்பவம் யாத்ராகம புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகளை பார்க்க முடியும். வாசஸ்தலத்தின் மாதிரியை காண்கிறோம். தொங்கு திரையை குறித்து வாசிக்கிறோம். தூப கலசத்தின் மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்று மோசேக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி பல கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மலையின் அடிவாரத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் சஞ்சலப்பட ஆரம்பித்து விட்டார்கள். They could not bear the divine silence of God. உங்களுக்கு தெரியுமா, சில வீடுகளிலும் இப்படித்தான் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 4-5 பேர்கள் ஒரு ஒரு விருந்து அறையில் இருந்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டால் அவங்களுக்கு சங்கடமாயிடும். என்ன எல்லாரும் பேசாமல் இருக்காங்க என்று அவர்களுக்கு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சில மனிதர்கள் அப்படித்தான், பேசிக்கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று பொருள்படும். ஆனால் யாராவது ஒருவர் 2 பேர் பேசாமல் இருந்து விட்டால் அவர்களுக்கு உடனே they will smell conspiracy theories. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களும் they could not bear the divine silence of God. கர்த்தர் இப்பொழுது அவர்களோட பேசாமல் மோசையோட பேசி கொண்டிருக்கிறார். மோசைக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்பதினாலே அவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி மோசையினுடைய அண்ணனாகி ஆரோனிடத்திற்கு வந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு முன் செல்ல எங்களுக்கு தெய்வங்கள் வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது ஏகோவா தேவன் அல்ல தேவை, எங்களுக்கு முன் செல்ல எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொன்னவுடனே அதற்காகவே ஆரோன் காத்து கொண்டிருந்ததைப் போல அவர்களிடத்திலிருந்து பொன் ஆபரணங்களை வருவிக்கிறான். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் என்று வாசிக்கிறோம். 32வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், எக்ஸோடஸ் 32:4. இப்படி கன்று குட்டியை வார்ப்பித்து விட்டு, இந்த பொன்னினால் ஆன கன்று குட்டி தான் இனி எங்கள் தேவன், இனி எங்களுக்கு முன் செல்லும் தேவன் இந்த கன்று குட்டி தான் என்று அவர்கள் தீர்மானித்த உடனே கர்த்தர் அங்கே அவருக்கு தெரிந்துவிட்டார். இவர்கள் செய்ய போகிறதும் கர்த்தருக்கு தெரியும். இவர்கள் செய்து முடித்த உடனே தான் மோசேயை ஆண்டவர் தட்டுகிறார். மோசே, உன்னுடைய ஜனங்கள் செய்ததை பார்க்க நீ கீழே இப்பொழுது இறங்கி போக வேண்டும் என்று சொல்லுகிறார்.